இது வந்து ஏசிபிசிபி ட்ரைனிங் கிளாஸ் 2. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வோல்டேஜ்னால் என்னங்கிறத பற்றி பார்க்குறோம். வாட் இஸ் த வோல்டேஜ்? ஒரு வோல்டேஜ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கரண்ட்டை வந்து ப்ரெஷர் பண்ணி ஒரு இடத்துல ஒரு மூவ் பண்ணுறதுக்கு தான் வோல்டேஜ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இப்போ இது வந்து ஒரு ஒயரு. இப்போ இந்த ஒயரில் வந்து நம்ம இந்த பக்கத்தில் கரண்ட்டை கொடுக்குறோம், இந்த பக்கத்தில் வந்து மூவ் ஆகுது. இது வந்து ஒரு ஆட்டம்ஸால் உருவானது. நம்ம வந்து இந்த பக்கத்தில் கரண்ட் கொடுக்குறோம், இந்த பக்கத்தில் வந்து இது மூவ் ஆகுது. அது எப்படி மூவ் ஆகுது? கரண்ட் இருந்தால் தான் இப்போ இதுலேருந்து இதுக்கு வந்து மூவ் ஆகும். அந்த ப்ரெஷரை உண்டு பண்ணுறது தான் வந்து கரண்ட்டு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு டயக்ராமில் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஒயர். இது வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. 1,00,000 ஆட்டம்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லா சைட்லேயும் மூவ் ஆகும். அப்போ வந்து நீ ஒரு கரண்ட் கொடுத்தீங்கன்னா கரண்ட் வந்து எல்லா சைட்லேயும் ஒரு டேரெக்ஷனில் போகாமல் இதுலேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு வந்து அந்த கரண்ட்டு போகணுன்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், வோல்டேஜ். அந்த ப்ரெஷர் கொடுத்தா தான் இந்த கரண்ட்டு இங்கே இன் ஆகி இங்கே அவுட் ஆகும். அதை தான் வந்து நம்ம வந்து வோல்டேஜ்னு சொல்கிறோம். இப்போ வோல்டேஜில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏசி வோல்டேஜ், இன்னொன்று வந்து டிசி வோல்டேஜ். ஓகே, ஏசி வோல்டேஜ் தான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து ஏசி வோல்டேஜ். டிசி வோல்டேஜ்னால் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம பேட்டரியிலேருந்து வரலாம் டிசி வோல்டேஜ். இப்போ ஏசி வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு வீடு, இப்போ நான் பேசிக்காக உங்களுக்கு வந்து லைட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், இதை வந்து நம்ம வந்து ஒரு குண்டு பல்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது வந்து ஏசி வோல்டேஜ். அதனால் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ வந்து 50 ஹெர்ட்ஸ்னால் ஒரு நிமிஷத்துக்கு 50 சைக்கிள் அப் அண்ட் டவுன் நடக்கும். இப்போ அதை பற்றி நம்ம அடுத்து தெளிவாக வைப்போம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவோம். இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒரு 20 மில்லி செகண்டில் வந்து 10 மில்லி செகண்ட் இது ப்ளஸ் ஆகும், 10 மில்லி செகண்ட் இது ப்ளஸ்ஸாகவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. அடுத்த 10 மில்லி செகண்டுக்கு வந்து இது ப்ளஸ்ஸு, அது மைனஸு. அப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வந்து லைட் வந்து க்ளோ ஆகுது. இதுதான் வந்து ஏசி வோல்டேஜ். இப்போ அந்த ஏசி வோல்டேஜை பற்றி நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போ நம்ம இப்படி வந்து நம்ம வந்து இது நார்மல் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப டயக்ராம் சேட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இது. இப்போ இந்த லைன் வந்து டைம் வந்து இது வந்து எவ்வளோ டைமில் போகுது அப்படிங்கிறத இது பண்ணுது. இது வந்து வோல்டேஜ், எவ்வளோ வோல்டேஜ் மேக்ஸிமம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது வந்து அப்பில் போகிறப்ப இது வந்து ப்ளஸ்ஸு, கீழே வந்து மைனஸு. இது வந்து மேலே போகிறப்ப இது ப்ளஸ் ஆகும். இதை ரீச் பண்ணிட்டு திரும்பி கீழே வரப்போ வந்து இது வந்து மைனஸ். ஓகே, இது வந்து ப்ளஸ்ஸு. இது வந்து மேலே போகிறப்ப இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸாகவும் இருக்கும். அதுவே இது கீழே வரப்ப இது ப்ளஸ் ஆகும், அது மைனஸாகவும் இருக்கும். இப்போ 50 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம்ல, 50 ஹெர்ட்ஸு. இப்போ நம்ம ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம்ல, ஹெர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு எவ்வளோ சைக்கிள் போயிட்டு வருதோ அதை வந்து இப்போ வந்து 50 சைக்கிள் போயிட்டு வருதோ, இது வந்து ஒரு சைக்கிள், ஒரு அப் ஒரு டவுன் வந்து ஒரு சைக்கிள். எவ்வளோ செகண்ட் போயிட்டு வருதோ அதுதான் நம்ம வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு செகண்ட் வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. 1000 மில்லி செகண்ட்ஸ்னால் இப்போ வந்து 50 சைக்கிள் வந்து 1000 மில்லி செகண்ட். அப்போ வந்து ஒரு சைக்கிள் எவ்வளோ வருதுன்னா 20 மில்லி செகண்ட்ஸ். அப்போ வந்து இந்த அப்பு போகிறது 10 மில்லி செகண்ட்ஸு, டவுன் வருது 10 மில்லி செகண்ட்ஸு. அப்போ வந்து அப் ஆர் டவுன் இப்படி வந்துச்சுன்னா இது வந்து ஒரு சைக்கிள். இங்கே ஸ்டார்ட் ஆகுதுல, இது வந்து 0%. இப்போ வந்து பர்சன்டேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ 0% ஆரம்பிக்குது ஒரு சைக்கிள் ஸ்டார்டிங். இப்போ அப்பில் போகுதுல, இந்த இடம் வந்து 25%. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் 25% முடிஞ்சிடுச்சு. அடுத்து கீழே வந்து டச் ஆகுதுல, இந்த வந்து 50% சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. அதுதான் சென்டர் வருதுல, இந்த இடம் 70% சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. இந்த இடம் வந்து 100% சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. இந்த அப் அண்ட் டவுன் இந்த ஒரு சைக்கிள் தான், இந்த ஒரே ஒரு இதுதான் வந்து ஒரு சிங்கிள் சைக்கிள். இதே மாதிரியே இப்போ 50 ஹெர்ட்ஸ்னால் ஒரு 1000 மில்லி செகண்ட், ஒரு செகண்டுக்கு வந்து 50 சைக்கிள் நடக்கும். இதேமாதிரி அப் அண்ட் டவுன் 50 டைம் நடக்கும். இப்போ 16 வந்தால் நம்ம வந்து 60 டைம் பர் செகண்டுக்கு வந்து 50 செகண்ட்ஸ் வந்து இது நடக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து ஏசி வோல்டேஜ் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே ஏசி வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஏசி வோல்டேஜ் வந்து நம்ம வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கிறதுனால. நம்ம டிசி வோல்டேஜை மட்டும் தான் வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் வந்தாலும் கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. அதே டிசி வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டிசியோட சேவ் பண்ணி வைக்கலாம். ஆனால் டிசி வோல்டேஜ் 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் ஒன்லி ப்ளஸ். டிசி வோல்டேஜில் ப்ளஸ்னா ப்ளஸ், மைனஸ்னா மைனஸ், அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து ப்ளஸ்ஸு, கீழே மைனஸு. இப்போ மைனஸில் வர்றது, ஆனால் வோல்டேஜ் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும்.
மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் வேரியேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 320, மினிமம் 0. இது அச்சீவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இது 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 ஒரு டிசி, இன்னொரு டிசி வந்து பியூர் டிசி. பியூர் டிசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணி இதில் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த வோல்டேஜ் 0க்கு வராது. மேக்ஸிமம் வோல்டேஜ் அச்சீவ் பண்ணும். மேக்ஸிமம் வோல்டேஜ் அச்சீவ் பண்ணுறப்ப இந்த போதில் இது வந்து 310 வோல்ட்டு, 320 வோல்ட்டு. இப்போ இந்த 320 வோல்ட்டு ஸ்ட்ரைட்டாக போனாலும் இது பியூர் டிசி. இந்த பியூர் டிசி தான் வந்து நம்ம வந்து பல்ஸ் உருவாக்கவே அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து அதுமாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வீட்டில் வர வோல்டேஜ் இப்போ வீட்டுக்கு வர வோல்டேஜ் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் 320 வரும் சிங்கிள் ஃபேஸில். ஓகே, அதேமாதிரி நம்ம இப்போ ஒரு சைக்கிள் போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து 320. அதுமாரி இதோட மேக்ஸிமம் அச்சீவ் ஆகுது இந்த ப்ளஸ்ஸு, இதுவுமே 320 வோல்ட்டு தான். ஆனால் நம்ம மீட்டரை வச்சு செக் பண்ணால் எதனால் 320 காட்ட மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீட்டருங்கிறது ஒரு கால்குலேட்டர் தான். அது கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லும். இப்போ நம்ம வந்து இது 320 வருது, கீழே 320 வருது. ஆனால் மீட்டரை செக் பண்ணுறோம் நம்ம வந்து 210, 220 இந்த மாதிரி வரும். அது எதனால் வருதுன்னா, இப்போ அப் அண்ட் டவுன் அதெல்லாம் வேரியேஷன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால் ஆர்எம்எஸ் இப்போ வந்து ஏசி வோல்டேஜ் தான். அது என்ன பண்ணுன்னா, இதோட மேக்ஸிமம் இதோட ஒரு இப்போ இதுவும் டச் ஆகிற இடம் இருக்குல்ல, ஒரு பாக்ஸ் வேலை. இந்த பாக்ஸ் வேலை இந்த இடத்த எவ்வளோ டச் பண்ணுதோ இந்த இடத்தோட வேல்யூ தான் வந்து அந்த 230 வோல்ட். ஒரு பாக்ஸ் ஃபார்மில் மேக்ஸிமம் இது எந்த இடத்துல டச் ஆகுது அதே இடத்துல இது எங்கே டச் ஆகுது அந்த இடத்தோட வோல்டேஜ் தான் வந்து 320 வோல்ட்டு. அதேமாதிரி கீழே வந்து டச் ஆகுதுல பாக்ஸ் ஃபார்மில், இந்த இடத்த டச் பண்ணுறது தான் 320 வோல்ட்டு. ஆனால் நீங்கள் மீட்டரை போட்டு நீங்கள் வந்து ஏசி வோல்டேஜ் செக் பண்ணி எப்போதுமே வந்து 230 வோல்ட்டு வரும். டிசி வோல்டேஜ் அவுட்புட் செக் பண்ணால் 320 330 வோல்ட்டு வரும். அது எதனால் வருதுன்னா மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட். இப்போ நம்ம வந்து ரெக்டிஃபயர் போட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். கீழே வந்து நியூட்ரலில் ஃபேஸ் போகாமல் கீழே வந்து நியூட்ரல் வந்து ஃபேஸ் வரோம், மேலே மட்டும் ஃபேஸ் வர மாதிரி இது அப்படியே அப்பில் போயிடுது. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைக்கிள். இந்த ஒரு சைக்கிளில் கீழே வர வேண்டிய மைனஸ் மேலேயே வருது. அது ஏன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னால புரியுது நினைக்கிறேன். இது ஒரு சைக்கிள். அதேமாதிரி இதில் வந்து இது ஒரு சைக்கிள். இப்போ இந்த ஒரு சைக்கிளில் வந்து இதில் என்ன ஆகுது, நம்ம ரெக்டிஃபயர் எதுவுமே இல்லாதனால அந்த ப்ளஸ் கீழே வருது மைனஸ்க்கு. ஆனால் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் போட்டிருக்கனால ஒரு சைக்கிள் ரெண்டுமே மேலேயே ப்ளஸ்ஸிலே போகும். அப்போ நமக்கு ப்ளஸ்ஸிலே போகிறப்ப என்ன, அதுமாதிரி ரெக்டிஃபயர்லேருந்து அவுட் ஆகுதுல கெப்பாசிட்டிக்கு முன்னாடி. கெப்பாசிட்டி இல்லாமல் நீங்கள் ரெக்டிஃபயர் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதுலேயே ஆர்எம்எஸ் வோல்ட்டு தான் வரும். ஆர்எம்எஸ் வந்து கால்குலேட் பண்ணி வந்துடும். இது இப்போ நீங்கள் இதை வந்து கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணால் தான் இந்த வோல்டேஜ் மேக்ஸிமம் டிசியை டச் பண்ணும். எவ்வளோ கரண்ட்டில் வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் டச் பண்ண 320. அப்போ கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் ஆகிட்டாலே இந்த மாதிரி ஃபார்மில் வராமல் ஒன்லி ரெக்டிஃபயர் மூலிமா அவுட் சைடில் மட்டும் மைனஸில் வராமல் ப்ளஸில் மட்டும் இந்த மாதிரி ஃபார்ம் வேல வந்து உங்களுக்கு வரும். அப்போ ஃபில்ட்ரேஷனுக்காக கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பியூர் டிசியை நம்ம வந்து கொண்டு வரோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இன்னொன்று காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் பீக் பாயிண்ட் வந்து 220 மீட்டரில் வந்து நமக்கு வந்து 220 தான் காட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு மீட்டரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்ரூ ஃப்ரம் ஆர்எம்எஸ். ஆர்எம்எஸ்னால் அந்த ஆவரேஜ் ரெண்டுத்துக்குமான அந்த பாக்ஸ் ஸ்கொயர் ஆவரேஜ் வோல்டேஜ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் ஆர்எம்எஸ். இப்போ நம்ம வந்து ரெக்டிஃபயரில் அவுட்புட்டில் எவ்வளோ வருது, அதேமாரி நம்ம வந்து கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் வருது, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைரக்ட் ப்ராக்டிக்கல் பார்ப்போம். இந்த தடவை நீங்கள் வந்து தியரிட்டி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல். உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும் நம்மளோட கரண்ட்டில் வந்து உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும் நம்மளோட போர்டில் வந்து 320 வோல்ட் தான் வருது, ஏசி வோல்டேஜ் 230 வரலன்னு. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேணும்னு நினச்சினா நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம இதோட உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும் நம்மளோட சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டை வந்து 320 வோல்ட் தான் வருது, 230 வோல்ட் இல்லை. அது 230 வோல்ட் தான் ஆர்எம்எஸ். அதோட ஒரு உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும் இந்த இதில் வந்து 200 சிங்கிள் ஃபேஸ்